ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உங்கள் ஸ்ருதி டாக்ஸ். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தனியாக தக்காளியும் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுக்கோங்க. அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதோட கொஞ்சம் புளியை சோக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மண்சட்டி இல்லாட்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் வெந்தயமும் சோம்பும் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி சோக் பண்ணின அந்த புளிய தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயமும் தக்காளியோட பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி நாங்கள் என்ன ஃபிஷ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சிலோப்பியா அப்படின்னு ஒரு ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட என்ன ஃபிஷ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கரண்டி போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஃபிஷ் உடஞ்சிரும். அதுக்கு பதிலாக அந்த பேனை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்துருப்போம் ஆனியன், சின்ன வெங்காயம், அதையும் எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகா பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு தாளிப்பு அந்த கிரேவிக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஊற்றணும். அப்புறம் நல்லா கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான். நான் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ லாங் வீடியோ ட்ரை பண்ணி. ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.